கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் அருகே லெமூர் பீச்சில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் ஊருக்குள் கடல் நீரானது புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரவிதா. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே லெமூர் பீச் அமைந்துள்ளது. இங்கு தினமும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறை தினங்களில் வழக்கத்தை விட அதிகமாக கூட்டம் காணப்படும். இங்கு கடற்கரையில் வரும் இந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை சூழலில் அமர்ந்து கடற்கரையின் அழகை ரசிப்பது வழக்கம். இந்த நிலையில் அடிக்கடி இந்த பகுதியில், இந்த லெமூர் பீச் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்படுவதும் வழக்கம். கடந்த ஆண்டு இதே லெமூர் பீச் பகுதியில் 5 மாணவர்கள், அதாவது மருத்துவக் கல்லூரி படித்து முடிந்த மாணவர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இங்கு பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென இந்த லெமூர் பீச் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்பட்டது. ஆக்ரோஷமாக எழுந்த அலைகள் அந்த பகுதியில் இருந்த கடைகளுக்குள் புகுந்தது. அதே போன்று அந்த பகுதியிலிருந்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த கடல் நீரானது சூழ்ந்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற வண்ணம் இருந்த நிலையில் அங்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேரூராட்சி நிர்வாக சார்பில் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலையும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்ற நிலையில் அவர்களை அங்கிருந்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் கடல் சீற்றமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் குமரி கடற்பகுதியானது கடல் சீற்றமாக காணப்படும். ஆனால் வழக்கத்தை விட இன்று இந்த கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் லெமூர் பீச் பகுதி முழுவதும் கடல் அலையானது கொந்தளிப்புடன் காணப்படுவதுடன் அங்குள்ள கடைகளை சுற்றியும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்.